என்ன யாரோ பின்னாடி வர மாதிரியே இருக்கு. திரும்பி பாப்போமா வேண்டாமா? சரி, எதுக்கு ஒரு தடவை திரும்பி பார்த்துடலாம். இல்ல பயந்துகிட்டே வீட்டுக்கு நடக்கணும். யாரும் இல்ல. ஐயோ ஆதி ஆதி, சரியான பயந்தவங்களி நீ. வாய்தான் உனக்கு. சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை. எனக்கே இப்படி தோணுது, யாரும் என்ன உத்து உத்து பாக்குற மாதிரி இருக்கு. ஏய் மொசக்குட்டி, நான் என்ன பேயா பிசாசா? என்ன பார்த்து ஏன் ஆன்னு கத்துற? கீழே குனிஞ்சு பாரு, 2 கால் இருக்கு. நான் கூட மனுஷன்தான். ஐயோ, நல்லா அசிங்கப்பட்டுட்டோமே. சரி, சமாளிக்கலாம். எனக்கு ஒண்ணும் பயம் இல்லையே. நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட போறேன்? அப்போ என்ன பார்த்து நீ பயப்படல? இல்ல. நிஜமா சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நீ என்ன பார்த்து பயப்படல? கொஞ்சம் கூட பயப்படல. தெரியுது தெரியுது, நீ கொஞ்சம் கூட பயப்படலன்னு. சரி, உண்மையை சொல்லுங்க. கொஞ்ச நேரமா நீங்க தானே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க. இல்லையே, நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ண போறேன்? எனக்கு தெரியும், நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்க. எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது என்னை யாரோ பாக்குறாங்கன்னு. சரி, அப்படியே வச்சுக்கோ, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். இப்ப என்ன அதுக்கு? நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரணும்? இருந்தாலும் மொசக்குட்டி, உனக்கு ரொம்ப தான் குறும்படி. உன்னை பாக்குறப்பெல்லாம் நீ அழகா இருக்கணும் நான் சொல்லணும். ஒருவேளை நான் சொல்ல மறந்துட்டா ஏதாவது கொஸ்டின் கேட்டு அதே ஆன்சரை நீ அழகா இருக்கடி அப்படின்னு சொல்ல வச்சிருவ, அப்படித்தானே? அப்பெல்லாம் இல்லையே. சரி, எதுக்கு என் பின்னாடி வந்தீங்க? கேட்டதுக்கு பதிலே சொல்லல. ஒன்னும் இல்ல, தனியா வரியே, கூட துணைக்கு வரலாமான்னு நினைச்சு ஒன்னா வந்தேன், அவ்வளவுதான். ஓ, உங்களுக்கு வேற வேலை எதுவுமே இல்லையா? என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா அந்த வேலைகளை மத்தவங்களை வச்சு பார்க்க முடியும். ஆனா இது என்னோட பர்சனல் வேலையாச்சு. என் மொசக்குட்டிய நான் பாக்குற மாதிரி வேற யாரும் பார்க்க முடியாதுல்ல. ஹலோ, அது என்ன மொசக்குட்டி மொசக்குட்டின்னு கூப்பிடுறீங்க? யோசிச்சு பாரு, நான் ஏன் கூப்பிடுறேன்னு உனக்கே தெரியும். எனக்கு ஒண்ணும் தெரிய வேணாம். சரி, ஓ இஷ்டம். சரி, நான் உனக்கு மொசக்குட்டின்னு பேர் வச்சிருக்கிற மாதிரி நீ எனக்காக ஏதாவது பேர் வச்சிருக்கியா? உங்க மூஞ்ச பார்த்து வைக்கிறதுக்கு ஒரு பேரும் கிடைக்கல. ஓ, அந்த அளவுக்கு நான் அசிங்கமா இருக்கேன் அப்படியா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நீங்க அழகா தான் இருக்கீங்க. ஏய் மொசக்குட்டி, இது வரைக்கும் எனக்கு எத்தனையோ பேர் அழகா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். எல்லாம் இந்த பணத்துக்கு, காசுக்கு, இந்த கௌரவத்துக்கு வர்றதுன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்ன பாத்தியா, ஐயோ மாமா நெஞ்சில போய் தேனா இனிக்குடி. தேங்க்ஸ், நான் அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு. நான் எப்ப சொன்னேன் நீங்க அழகா இருக்கீங்கன்னு? நான் சொல்லவே இல்லையே. அடி பாவி, என் மொசக்குட்டி பொய்யெல்லாம் சொல்லுமா? நான் சொல்லல. சொல்லலன்னா சொல்லல, அவ்வளவுதான். இனிமே இவன் கண்ணை பார்த்து பேசக்கூடாது. பேசினா என்னென்னவோ உளர ஆரம்பிச்சிட்டேன். சரி, நான் வரேன். ஹலோ, எதுக்கு டிக்கெட் வந்து நிக்கிறீங்க? நீ தானே வரேன்னு, உனக்கு என் பக்கத்துல வர கூச்சமா இருக்கும்ல, அதான் நானே வந்துட்டேன். தள்ளி போங்க, எனக்கு கோவம் வருது. முகத்தை பார்த்தா கோவம் வர மாதிரி இல்ல, வெக்கம் வர மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் தெரியுமா என்ன? இல்லையே, நான் உனக்கு தான் பிளாக் மேஜிக் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா உன்னை பாக்குறப்பெல்லாம் என் மனசு ஏன் பேச்சு கேட்க மாட்டேங்குது. குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுத்தி வருது. ஹாய் பூரணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. என்ன 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல பூரணி, வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், தனியா நடந்து போயிட்டு இருந்தா. சரி, பேசி ரொம்ப நாள் ஆகுதே, பேசலாமே இறங்கினேன், நீ உடனே வந்துட்ட. சரி பூரணி, நீ என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன மேடம், புதுசா கோயிலுக்கெல்லாம் போறீங்க போல? சரி கிருஷ்ணா, திரும்புங்க, நான் உங்களுக்கு திருநீட்டு வச்சு விடுறேன். ஓகே. அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா பூரணி, நீ சொல்லி நான் வராம இருப்பேனா? சரிங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா தேடிட்டு இருப்பாங்க. பாய் ஆதி. பாய். ஓய், பயப்படாத பயப்படாத, நான் தான். என்ன சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடுற? நீ கோயிலுக்கெல்லாம் போக மாட்டியா? போவேன், எனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப போவேன். அடுத்தவங்க இஷ்டத்துக்குலாம் என்னால போகவும் முடியாது. மத்தவங்கள மாதிரி அதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்கன்னு வந்து நிக்கவும் முடியாது. ஓ, ஓகே ஓகே, நீ பூரணி ஒண்ணு சொல்லலையே, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சரி, உன்கிட்ட எடுத்துக்க ஒண்ணு இருக்கு, எடுத்துக்கவா? என்ன? இந்த வாய் தாண்டி என்ன இழுக்குது உன்கிட்ட. இல்ல, பூரணி எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவளே வந்ததுக்கு திருநீரை கொடுத்துட்டு போனா. நீ எனக்கு ஃப்ரெண்டுக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேல. நீ எனக்கு என்ன கொடுக்க போற? நீ நினைச்சா ஏதாவது என் வாயில ஊட்டி விடலாம். உங்க புத்தி ஏன் இப்படி தப்பு தப்பா போகுது?
ஏமா நான் ஒண்ணு தப்பா கேட்கலையே, நீ ஏன் தப்பா நினைக்கிற? சீச்சி, இந்த வயசுல இப்படி எல்லாம் யோசிப்பியா? இதோ பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் ஏன்ட்ட வேணாம், வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க. ஏ முசக்குட்டி, உன்னை தாண்டி கட்டிக்க போறேன், அப்ப உன் கூட தானே விளையாட முடியும். இந்த கிருஷ்ணா ரொம்ப நல்லவன். யார லவ் பண்றானோ, யார கட்டிக்க போறானோ அவகிட்ட மட்டும்தான் விளையாடுவான், எல்லார்கிட்டயும் இல்ல. உங்களுக்கு பூரணி ரொம்ப க்ளோஸ், நான் அந்த மாதிரி இல்ல. என்கிட்ட அந்த மாதிரி பேசாதீங்க. ஏண்டி அவ கூட போய் உன்னை கம்பேர் பண்ற? அவ என்னோட நெய்பர் டி, சின்ன வயசுல இருந்து பழகுன ஃப்ரெண்டு. அவளும் நீயும் ஒன்னா? நீ அவளுக்கும் மேல. நான் உன்னை என் அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். நீயும் எங்க அம்மாவும் தான் ஒண்ணு. போட்டி போட்டா உன் மாமியார் கூட தான் போட்டி போடணும். நானா உங்க அம்மாவானு? அதை விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி ஃப்ரெண்டு கூட எல்லாம் போட்டி போட்டு நிக்கிற. இத பாருங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீங்க என் அக்காவோட குழந்தை, அவ்வளவுதான். அப்ப அன்னைக்கு உன் ரவியா தான் கூட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த. அவங்க என்னோட மாமா பையன், அதனால பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ, உனக்கு உங்க ரவியா தானே ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைல இருந்தே ரவியா தானே எனக்கு உசுரு. அப்போ உனக்கு என்ன பிடிக்காது, அவ்வளவுதானே? அது அது சொல்லுடி, கேக்குறேன்ல. என்ன அது? அது எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இப்ப நீங்க மட்டும் எங்க அத்தான் கூட வந்து போட்டி போட்டு நிக்கிறீங்க. நான் உனக்கு தெளிவா புரிய வச்சேன்ல, நீயும் என் அம்மாவும் ஒண்ணுன்னு. அந்த மாதிரி எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. சில விஷயங்களை புரிய வைக்கணும் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அது புரியறதுக்கு பதிலா புரியாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. உங்களுக்கு புரியணும்னு நான் ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆளை விடுங்க. கோவப்பட மாட்டேன், சொல்லு. சொல்லுடி, உனக்கு ஏண்டி என்ன பிடிக்கல, அவனை பிடிச்சிருக்கு? இத பாருங்க, மறுபடியும் நீங்க தப்பா தான் பேசுறீங்க. அவர் என்னோட மாமா பையன், எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். மத்தபடி அவர் மேலேயும் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நீங்க ஏன் என்கிட்ட வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் படிக்கணும்னு சொல்றேன்ல. படிக்கிற பிள்ளைகிட்ட வந்து இப்படிதான் தப்பு தப்பா பேசுவீங்களா? ஓ, நான் தான் உன்ன தப்பு தப்பா பேசுறேன். ஏண்டி, நீ ஒண்ணு சின்ன பாப்பா கிடையாது. காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிற. நம்ம ஊர்ல பொண்ணுங்களுக்கு காலேஜ் தேர்ட் இயர்ல இல்ல செகண்ட் இயர்லயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. சரி, நானும் படிக்கட்டும்னு பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா தான் பண்ற. ஏதோ நீ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரியும் நான் வந்து உனக்கு எடுக்கிற மாதிரியும் பேசுற. பசங்களை விட பொண்ணுங்க எந்த அளவுக்கு டீப்பா டீடைலா பேசுவீங்கன்னு எனக்கும் தெரியும். ஓ, நிறைய பொண்ணுகிட்ட பழகி பாத்திருக்கீங்களோ? அதனாலதான் பொண்ணுங்க எப்படி பழகுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏய், அடங்கவே மாட்டியாடி. பொண்ணுங்க வேர்ல்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்ககிட்ட பழகணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஃபர்ஸ்ட் கோவப்படாதீங்க. கோவப்படாம அன்பா பொறுமையா பேசுங்க, புரியுதா? அப்ப அன்பா பேசினா மட்டும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவியா? மேபி. இந்த பாரடி, இந்த மேய்பி நாய்பி இதெல்லாம் என்கிட்ட வேணாம். அன்பா இருந்தா லவ் பண்ணுவியா, பண்ண மாட்டியா? சரி, இப்ப சொல்றேன். இன்னையில இருந்து உன்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன், அன்பா பேசுறேன். இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க அன்பா இருந்தா எனக்கு பிடிக்கும். அப்படின்னா உன்னோட ரவியாத்தனை விட என்ன பிடிக்குமா? தெரியலையே. எனக்கு தேவை இது இல்லடி. எனக்கு சுத்தமா புரியல உங்களோட தேவை என்னன்னு. ஆமா, அப்படியே பால் மனம் மாறாத சின்ன பாப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. சரி, நீ சொன்னே நான் அன்பா இருக்கேன், கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்காக உன்னை நீ பண்ணுவியா? என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்லடி. இதுக்கப்புறம் நீ என்ன மட்டும்தான் அத்தானுக்கு பண்ணும். ச்சே, இவன் கத்தனா கூட சண்டை போடலாம் போல. இப்படி அன்பா பேசுறப்ப எதையுமே மறுக்க முடியல. என்ன சொல்றது? இப்படி எப்படி? என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கிற, அமைதியா இருக்கிற? ஆதிமா, வாங்க மாமா, வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? யாருமா இந்த தம்பி? இவர் கூட என்ன இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க? நாங்க இப்பதான் வீட்டுக்கு போலான்னு வந்தோம். சரி, வீட்டுக்கு போகும்போது வெறுங்கைய விசிட்டு எப்படி போவ அப்படின்னு பழக்கடையில போய் பழம் வாங்கிட்டு வந்தேன். நல்ல கூட்டம். வாங்கிட்டு வந்து பார்த்தா மறுபடியும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. யார் இவரு? நான் பார்த்ததே இல்லையே. மாமா, இவரு நம்ம அக்காவோட குழந்தை மாமா. ஓ, இவருதான் கிருஷ்ணா தம்பியா? சரி சரி. தம்பி நல்லா இருக்கியா? வீட்டுல நல்லா இருக்கவளாப்பா? யார் இவங்க? இவர் என்னோட தாய் மாமா. அவங்க என்னோட அத்தை மாமா ஒய்ஃப். ஓ, தம்பி நல்லா இருக்கீங்களா? தம்பி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்கீங்க? வீட்டுல எங்க வீட்டு பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். அங்கிள்னு சொல்லாதப்பா, பெரியப்பான்னு சொல்லு. நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டமே. சரிங்க பெரியப்பா. அப்படி என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தீங்க? அடிக்கடி இப்படி பேசிக்கிட்டு இருப்பீங்களோ? அத்தை, அது ஒண்ணும் இல்ல அத்தை. நான் தனியா வந்துகிட்டு இருந்தேனா, அதான் தனியா வரணும்னு துணைக்கு வந்து நின்னுட்டு இருந்தாரு. அப்படியே பேசிட்டு இருந்தோம். பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டா, அதான் அக்கா எப்படி இருக்கா, அத்தா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ, சரி சரி. தம்பி நீ போயிட்டு வாப்பா. எங்க வீட்டு பொண்ணு, அவங்க வீட்டுக்கு தான் போறோம். நாங்களே விட்டுறோம். நாங்க உரியவங்க வந்தாச்சு. இன்னும் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போயிட்டு வாங்க. மொசக்குட்டி, போயிட்டு வரட்டுமா? இங்க பாருங்க, எங்க அத்தை மாமா முன்னாடி ஒழுங்கா பேசுங்க. இடத்த காலி பண்ணுங்க. ஐ லவ் யூ சொல்லு, போறேன்.
முடியாது, சொல்ல மாட்டேன். அப்ப நான் போக மாட்டேன். எங்க ப்ளீஸ் கிளம்புங்க, அவங்க ஏதோ நினைக்க போறாங்க. சரி முசக்குட்டி, ஒரே ஒரு தடவை தங்கம் ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் கிளம்பிடுறேன். ஐயோ ப்ளீஸ்ங்க. சொல்லுடி, இல்ல லிப் டு லிப் தான் உங்க மாமாத்த முன்னாடி. இப்ப நீங்க கிளம்பல, நான் கத்திடுவேன். நீ கத்துனேன்னு வச்சுக்கோயேன், நான் அப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சு பக்கத்துல வந்து உதட்டோட உதடா. நிறுத்துறீங்களா? ஐ லவ் யூ, கிளம்புங்க. நான் கேட்ட மாதிரி தங்கமே ஐ லவ் யூன்னு சொல்லு, இல்ல கிருஷ்ணா தான் ஐ லவ் யூன்னு சொல்லு, அப்பதானே கிளம்புவேன். படுத்து எடுக்கிறீங்க. கிருஷ்ணா தான் ஐ லவ் யூ தான், கிளம்புங்க தான். ஓகே பாய். வீட்ல போய் நான் உன்னை மொசக்குட்டின்னு ஏன் கூப்பிடுறேன்னு யோசிச்சு பாரு. போடா. போடான்னு வாய கடிச்சிருவேன். என்ன தம்பி, நீங்க பெரிய கம்பெனி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. 7-8 கம்பெனி இருக்கு, எல்லா கண்ட்ரிலயும் எதோ இருக்குன்னாங்க. நீங்க என்னன்னா இப்படி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது, கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதுதான். பெரியமா, நீங்க நினைக்கிற மாதிரி அது சின்ன கம்பெனிலாம் இல்ல. நான் இல்லைன்னா கூட யார் இல்லைனாலும் அந்த கம்பெனில வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். ரவி எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்காம்பா. ரவியோட கல்யாணத்தை பேசணும்ல, வயசு வந்துட்டுல. அதான் என் சம்மந்தியை பார்த்து, அதான் ஆதியோட அம்மையை பார்த்து என்ன விவரம் ஏது, எப்போ வைக்கலாம், எப்போ நல்ல நேரம், ஜாதக பொருத்தம் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு போகணுமேனு வந்தோம்ப்பா. ஓ சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது, கம்பெனிக்கு போகணும். என்னாச்சு, எதுக்கு இப்படி முறைக்கிறான்? ஏமா, இவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிட்ட, காலேஜ் முடிக்க போற, என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இவ்வளவு நேரம் நின்று பேசுவ. நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பத்தி 4 பேர் 4 விதமா பேசிடக்கூடாதுல்ல. இன்னும் யாரா இருந்தாலும், உங்க அக்கா புருஷன் ராமே இருந்தாலும் கூட வீட்டுல வச்சுதான் பேசணும், வெளியே கண்ட இடத்துல வச்சு பேசக்கூடாது, புரியுதா? இவங்க என்ன, இவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காங்க, நான் ஏதோ இவங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு போக போறேங்கிறாங்க. சரி, எதுக்கு ஒரு ஆமா போட்டு வைப்போம். சரிங்க அத்தை. மாமா, நீங்களும் அத்தையே இருங்க, நான் அம்மா வர சொல்றேன். அண்ணே, மைனி, வாங்க வாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? என்ன, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மைனி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் மருமகன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? நல்லா இருக்காமா. எப்ப பார்த்தாலும் நம்ம ஊர் நினைப்பு தான் அவனுக்கு. என்னத்த மூடி மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் என் மருமகன் நினைப்புதான்னு தெளிவா சொல்லுங்க. வாங்க. என்ன, உன் மருமகளுக்கு முறையெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? அது சரி, வீட்டுக்கு வரப்போற மருமகன ரவி எப்படி இருக்கான்னு கேட்க உனக்கே முறை தெரியல, பின்ன எப்படி உன் மருமகளுக்கு முறை தெரியும்? அத்தை, யார் இவங்க? என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஏமா, இவங்க எங்க அண்ணன், இது எங்க அண்ணன் பொண்டாட்டி, நம்ம ரவியோட அப்பா அம்மா. ஓ, ரவி அண்ணனோட அப்பா அம்மாவா? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? அண்ணன் நல்லா இருக்காங்களா? அது சரி. உன் மாமியா, இது எங்க அண்ணன், எங்க அண்ணன் பொண்டாட்டி, நீங்கள மதிச்சு கூப்பிட்டு இருந்து நாங்க வந்து போய் இருந்தா வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுக்கு நாங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். எங்க நேரம் ரவியோட அப்பா, ரவியோட அம்மான்னு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னாருக்கு இன்னார் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இப்ப பிள்ளைக்கு அப்பா ஆத்தாவை தான் எடுத்துக்காட்ட சொல்ல வேண்டியிருக்கு. சரி சரி, நீதான் வீட்டு மருமவளா? நல்ல பிள்ளையா தான் இருக்க. சரிங்க நீ, எவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்குறோம், எதுக்கு பழச பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? என்ன தெரியும்னு வந்திருக்கீங்க? சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நான் என் பையனை கூப்பிட வர சொல்லிருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்ல காரியமா தான் வந்திருக்கோம். ஆதிக்கு எதுவும் மாப்பிள்ளை கிட்ட பாக்கல என்ன? இல்லண்ணே, இப்பதானே 3rd இயர் படிச்சிட்டு இருக்கா, இப்ப என்ன அவசரம்? அவ MSc படிக்கணுங்க, அதான் 2 வருஷம் போட்டுமேனு பார்த்தோம். உங்க தங்கச்சி வருஷம் ஆயிட்டு கொஞ்சம் திருந்தி இருப்பான்னு நினைச்சேன், இன்னும் திருந்தல. வருஷம் எத்தனை ஆனா என்ன, பிறவிக்கணும் சுடுகாட்டு மட்டும் வாங்க. அதான் இது என்னது, தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும். அந்த மாதிரி இன்னும் அப்படியே ஏப்ராசி மாதிரி அப்ராணி மாதிரி தான் இருக்கா, ஒரு விவரமும் இல்லை. உங்க அம்மா உங்க அப்பாட்ட இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்தா, இப்ப எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கா. அப்ப என்ன விவரம் வரும்? என்னையமா 4 இடம் சுத்தி திரிஞ்சா எல்லா விவரமும் வந்திருக்கும். சரி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? காலேஜ் 3ஆவது வருஷம் படிக்கும் போது உன் பிள்ளை யாரையும் லவ் பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம். என்ன MSc 2 வருஷம் அனுப்புவேன், கூட படிக்கிற அந்த பையனை விரும்புதே, இந்த பையனை விரும்புதே, அவனை கட்டிவை இவனை கட்டிவைன்னு சொல்லும். கட்டி வச்சிருவியா? அண்ணி, என் பிள்ளைய என்கிட்டே தப்பா பேசாதீங்க. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். என் பிள்ளை ஒரு நாள் அப்படி வந்து நிக்க மாட்டா. நான் எங்க சொன்னேன்? உலக நடப்ப சொன்னேன். போன பிப்ரவரி 14ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே போக முடியல. எல்லா தாய் தகப்பனும் என் மகா நல்லவா, என் மகன் நல்லவான் தான் நம்புதோம். பிள்ளையில அப்படியா இருக்கு? காலெல்லாம் கெட்டு போச்சு தாயே. முந்தி மாதிரி இல்ல. முந்தியாவது பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு வந்தா பேக்ல என்ன இருக்கு ஏது இருக்கு நம்ம பாப்போம்.
இப்ப போனுன்னு ஒண்ணு வந்தது, எல்லாத்தையும் பண்ணுதுங்க, டெலீட் பண்ணிடுதுங்க. ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. பிள்ளைலாம் நம்ப முடியாது. கல்யாணம் காட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும், படிக்கட்டும். இல்ல பெரியமா, அது வந்து கல்யாணம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பொறுப்பு கூடிரும் பெரியமா. ஃப்ரீயா படிக்க முடியாதுல்ல. அடுத்து குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா படிப்பே ஸ்பாயில் ஆயிடும். நீ என்னம்மா படிச்சிருக்க? நான் பிஏ எக்கனாமிக்ஸ். அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி குடும்பத்துல இருந்து வந்து நீயே வெறும் பிஏ தான் படிச்சிருக்க. இவளுக்கு என்ன எம்எஸ்சி கேக்கு? இந்த பிஎஸ்சி முடிச்ச உடனே கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். எங்க ரவிக்கு வயசாயிட்டே போகுது. ஜாதகம் பார்த்தோம். இப்ப கல்யாணம் பண்ண கல்யாண யோகம் இருக்கு. இப்ப பண்ணலைன்னா 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அதான் சட்டுப்பட்டுன்னு பேசி முடிச்சு கல்யாணத்தை நடத்தணும்னு கிளம்பி வந்திருக்கோம். மைனி, என் புருஷனும் ஊர்ல இல்ல, திடுதிப்புன்னு வந்து பேசி முடிக்கணும் கல்யாணம்னா எப்படி? கல்யாண காட்சியெல்லாம் சட்டப்பட்டுன்னு பண்ண முடியாதுல்ல. எடுத்து பார்த்து பறிச்சு தானே பண்ணணும். இந்த பாருங்க, தெரியாத மாப்பிள்ளைனா மாப்பிள்ளைய பத்தி 4 இடத்துல விசாரிப்பாங்க. அவன் பாக்குற வேலை என்ன, சம்பளம் என்ன, அந்த பழக்கம் இருக்கா, இந்த பழக்கம் இருக்கா, நல்லவனா கெட்டவனா, கோவம் வருமா, குடும்பம் எப்படி, வருமானம் இருக்கா, பரம்பரை சொத்து இருக்கா, எல்லாத்தையும் விசாரிச்சுதான் பொண்ணு கொடுப்போம். இப்ப என்ன உங்க அண்ணன் வீடு தானே, உனக்கு தெரியாது என்ன இருக்கு? உங்க அண்ணனும் நானும் கொண்டு வந்து சொத்து பார்த்தா அப்படியே இருக்கு. ஒரு கை அதன ஒரு சாணி இடம் நாங்க விக்கல. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கோம். எங்களுக்கு பொம்பளை பிள்ளையும் கிடையாது. இவன் ஒருத்தன் தான். நான் வேற இடம் பாப்பமா தான் யோசிச்சேன். சொந்தத்துக்குள்ள பண்ணா குழந்தை நல்லா பிறக்காதுன்னு சொல்லுதாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரவி தான் எனக்கு கெட்டுனா நான் அத்தை மூலம் தான் கெட்டுவேன், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். சரி, எனக்கு என் மகன் விருப்பம் தான் முக்கியம். அவன்கிட்ட இது வரைக்கும் ஒத்த பிள்ளைன்னு அது கிடையாது இது கிடையாது நான் சொன்னதே கிடையாது. அதான் என்னோட சூடு சொரணை மான வெக்கம் எல்லாத்தையும் வச்சுட்டு உன் வீட்டு நடையேறி வந்திருக்கேன். சொல்லு, என்னைக்கு எட்லாக் பரிமாறிக்கிடுவோம்? அண்ணி, நீங்க எடுத்து கௌதம் பேசுறீங்க. கல்யாணம் பண்ணிக்க போறது அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? சரிம்மா, நீ ஆதி கூப்பிடு, அவகிட்டே நாங்க கேட்டுறோம். அண்ணே, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எனக்கு அண்ணன், இவங்க எனக்கு அண்ணன் பொண்டாட்டி. நீங்க என்ன பேசினாலும் நான் பொறுத்துப்பேன், நான் கேட்டுக்கிடுவேன். எனக்கு என் அண்ணன் வேணும், என் அண்ணன் பொண்டாட்டி வேணும்னு. ஆனா என் பிள்ளைங்க, என் மருமக உங்க பேச்சு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் அவ கட்டக்கூடாதுன்னு பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. நான் கண்டிப்பா இதை பத்தி அவட்ட பேசுறேன். அவளுக்கும் ரவியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. என்னை மன்னிச்சிடுங்க, அவளை நான் கட்டாயப்படுத்த முடியாது. உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், அவ என்ன செய்யணும் தர்ம சங்கடமா யோசிப்பாள்ல. ஏங்க, கேட்டீங்களா? நான் சொன்னனா உங்க தொங்கச்சி இப்படிதான் பண்ணுவானே ஏற்கனவே சொன்னனா? எனக்கு தெரியுங்க. அந்த புள்ள ரவி 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 ரவியத்தான்னு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுது. 2 பேரும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என் மகன் முகம் ஆதி ஃபோன் வந்தாலே அப்படியே முத்து பூவா அள்ளி பூத்த மலரா தாமரை மாதிரி மலர்ந்து போயிரும். இவ என்னவோ அவட்ட கேட்கணுங்க. எனக்கு என்னமோ இவ மேலதான் சந்தேகம். உள்ள போயிட்டு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுவா. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பேசாம வந்திருக்கோம் பாத்தீங்களா. உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, நான் உங்களை பார்க்க விடல. உங்க அம்மைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு வந்தது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் மாசம் உங்க அம்மா அப்பாவுக்கு ரூபா அனுப்ப சொன்னீங்க, நான் ரூபா அனுப்ப மாட்டேன்ட்டேன். உங்க தங்கச்சி தான் பாத்துக்கிட்டா. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பொண்ணு அனுப்ப மாட்டேங்க. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் சொன்னேன், அப்பவே சொன்னேன், வேண்டாம் அவ வீட்டுல போய் கேட்காண்டான்னு. நீங்க தான் என் தங்கச்சி எனக்காக உசுரே கொடுப்பா, பொண்ணு கொடுக்க மாட்டாளான்னு சொன்னீங்க. நல்ல அவமானப்படுங்க, தேவைதான். உங்களோட சேர்ந்து வந்தோம்ல, எனக்கு இந்த அவமானம் தேவைதான். கல்யாணங்கிறதுல பொண்ணு மாப்பிள்ளை விருப்பம் தான் பெருசு. இவங்க என்னவோ என் மாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி பேசுறாங்க. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என் மக கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கதான் விருப்பம் இல்லைன்ட்டா. ரவியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இல்லையான்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ்ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சீக்கிரமாவே சந்திக்கலாம். மக்களே, நானா இவளான்னு பாத்தரணும். பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேங்க. எங்க ரவிக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொண்ணு கொடுங்க அப்படின்னு கமெண்ட் போடுங்க. இல்ல ரவிக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுங்கிறவங்க நீங்களும் பொண்ணு கொடுங்கன்னே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சம்மந்தி பொண்ணை என் மகனுக்கு கட்டி வைக்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்.